நீ ஆக்சுவலா ரொம்ப கரெக்டா சொன்ன. நான் மாஸ்டர் பீஸ் தான், ரொம்ப ஸ்டூபிட். ஐ மீன், கல்யாணத்துக்கு அப்புறம் நீ என்னை எந்த அளவுக்கு புரிஞ்சு வச்சிருக்க. ஆனா என்னால உன்னை புரிஞ்சிக்கவே முடியல. சத்தியமா புரிஞ்சுக்க முடியல. ஆமா, அதுவும் இல்லாம இத பத்தி யோசிச்சு நீ கொந்தளிச்சுக்கிட்டு இருந்த, ரொம்பவே கோவப்பட்டுட்டு இருந்த, ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆயிட்டு இருந்த. நான் ஒன்னு சொல்லட்டுமா? இதுக்கெல்லாம் டென்ஷன் ஆக வேண்டிய அவசியமே இல்ல. நான் இங்க ரொம்ப நிம்மதியா தான் இருக்கேன். நல்ல காத்தோட்டமான ரூம், பத்தாததுக்கு நீ வேற ரொம்ப சாஃப்டான கியூட்டான பில்லோ வேற கொடுத்து அனுப்புன. நல்லா தூக்கம் வந்துச்சு. ஒருவேளை பசிச்சா என்னோட ஃபேவரட் ஸ்வீட் என் கூட இருந்துச்சு. நீ தேவையில்லாம கவலைப்பட்டு இருக்க. ஐ அம் வெரி சாரி. நான் மேல ரொம்ப கோவப்பட்டுட்டேன். இங்க எந்த அளவுக்கு நீ கஷ்டப்பட்டிருப்பேன்னு தெரியும். நான் எவ்வளவு ஸ்டூபிட்ல, எவ்வளவு நல்ல ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு இப்படி பிஹேவ் பண்ணிருக்கேன். இருந்தாலும் நானும் ரொம்ப லக்கி தான். இந்த அளவுக்கு ஸ்டூபிட் பொண்ணை கல்யாணம் பண்ணிருக்கேன்ல. வேற ஒரு பொண்ணா இருந்தா எவ்வளவு திட்டிருப்பா, எவ்வளவு கோவப்பட்டிருப்பா. ஆமா, சோ நானும் கோவப்படுவேன், ரொம்ப கோவப்படுவேன், ரொம்பவே திட்டுவேன். முதல்ல நான் வீட்டுக்கு வரட்டும். உனக்கு தான் இந்த இடத்த பத்தி தெரியுமே. திட்டுறது கத்துறதெல்லாம் இங்க அலௌட் இல்ல. சும்மா கிண்டல் பண்ண. எனக்கு நல்லாவே தெரியும் உன்னால எவ்வளவு முடியுமோ அவ்வளவும் நீ எனக்காக பண்ண. அதுவும் கிருத்திகா சொன்னதை கேட்டதுக்கு அப்புறம் இல்ல, அதுக்கு முன்னாடியே. ஆமா, நீ என் மேல கோவமா இருந்த, அதனால்தான் என் முன்னாடி நீ வரல. ஆனா அதுக்காக நீ எனக்காக எதுவுமே செய்யலன்னு அர்த்தம் இல்ல. அது ஆக்சுவலி இப்பதான் வக்கீல் என்கிட்ட சொன்னாரு, நாளைக்கு ஹியரிங்கா. இன்னைக்கு தான் ஹியரிங் இருக்கும்னு நினைச்சேன். அதனால என்ன இப்போ? இதுதான் ரொம்ப நல்ல விஷயமாச்சே. யோசிச்சு பாரு, இந்த ஒரு ராத்திரியாவது நான் நிம்மதியா தூங்கலாமே. இதோ இந்த கரண் என் கூட இருக்க மாட்டான். நைன்னு பேசுறதும் இருக்காது, கத்துறது சண்டை போடுறதெல்லாம் இருக்காது. ரொம்ப நிம்மதியா இருக்கும். என்ன? நானும் என்னோட பெட்ல உன் தொல்லை இல்லாம நிம்மதியா படுத்து தூங்குவேன். கிருத்திகா, வாமா, இங்க வந்து உட்காரு. உட்காரு. கிருத்திகா, நான் உன் அம்மாங்கிற முறையில உனக்கு ஒரு ஆலோசனை சொல்லவா? இங்க பாருமா, அக்ஷய் உனக்கு என்னெல்லாம் பண்ணானோ அது எல்லாமே தப்பு. ஆனா நீயும் ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டமா. அக்ஷய் உன்னை பிளாக்மெயில் பண்ணிருக்கான். இன்னும் என்னெல்லாம் நடந்ததோ அது எல்லாத்தையுமே நம்ம ஃபேமிலில இருக்கிறவங்க கிட்ட நீ சொல்லாம மறைச்சிட்டமா. நாங்க பெரியவங்க, எங்களுக்கு வாழ்க்கையோட அனுபவம் இருக்கு. இந்த மாதிரி சிச்சுவேஷன்ஸை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு எங்களுக்கு நல்லா தெரியும். ஆனா நீ சின்ன பொண்ணு, உனக்கு எதுவும் தெரியாது. நீ ரொம்ப பயந்து போயிருப்பேன்னு நினைக்கிறேன். அதோட உனக்கு என்னெல்லாம் நடந்ததோ அதெல்லாம் உனக்கே தெரியும். அதனால எப்பவுமே பயத்துல ஒரு டெசிஷன் எடுத்தாலே அது நிச்சயமா சரியா இருக்காதுமா. நீ இந்த வீட்டு பொண்ணு கிருத்திகா. உன்னோட மானம், உன்னோட செக்யூரிட்டி எங்களுக்கு அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். நாங்க இந்த உலகத்துல இருக்கிறவங்க என்ன பேசுவாங்க, என்ன யோசிப்பாங்கங்கறத பத்தி கவலைப்பட மாட்டோம். அது நமக்கு தேவையும் இல்ல. எங்களுக்கு முக்கியம் உன்னோட சந்தோஷம் மட்டும்தான், உன்னோட செக்யூரிட்டி மட்டும்தான் முக்கியம். நான் இப்ப உன்கிட்ட என்ன சொல்ல வரேன் தெரியுமா? உனக்கு என்னெல்லாம் நடந்துச்சோ அது எல்லாத்தையும் உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட நீ ஷேர் பண்ணிருக்கணும். நான் ஏன் சொல்றேன்னா, ஒருவேளை அவங்களுக்கு இந்த மாதிரி ஏதாவது சம்பவம் நடந்திருக்கலாம். அப்ப அவங்களோட அனுபவத்தை உனக்கு சொல்லியிருப்பாங்க. இந்த மாதிரி சிச்சுவேஷனை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு அவங்க யோசிச்சு முடிவெடுத்திருப்பாங்க. கரீனாக்கா, நான் சொல்றது கரெக்ட் தானே? நீங்க ரொம்ப சரியா சொல்றீங்க அண்ணி. இங்க பாருமா, இந்த விஷயத்த நீ என்கிட்ட, அண்ணி கிட்ட, ஃபேமிலி கிட்ட சொல்லிருக்கணும் கிருத்திகா. நாங்க ஏதாவது ஒரு வழியை கண்டிப்பா கண்டுபிடிச்சிருப்போம். எனக்கு தெரியுமா, என் மேல கோபமா இருக்கல்ல. அட அம்மா, ஏன் நீங்க இப்படி எல்லாம் பேசுறீங்க? நீங்க என்னோட அம்மா. நான் என்ன பண்ணாலும் உங்களுக்கு உரிமை இருக்கு. நீங்க என்ன திட்டலாம், அடிக்கலாம், என்ன வேணாலும் பண்ணலாம். ஆனா அம்மா, நான் சொன்ன முழு பேச்சையும் நீங்க கேட்காம சரளா ஆண்டியோட பிஹேவ் பண்ண விதம் இருக்கே, அதெல்லாம் கரெக்டே இல்லம்மா. கிருத்திகா, நான் தான் சாரி சொன்னல.
சரி. ஓ நோ. என்னாச்சு? அட வண்டியில பெட்ரோல் தீர்ந்து போச்சு, ஃபில் பண்ணனும்யா. நீ என்ன பேசிட்டு இருக்க? வண்டியில இருந்த பெட்ரோல் எப்படி தீந்துது? வண்டியில பெட்ரோல கூட மெயின்டைன் பண்ண முடியல, ஆனா இன்வெஸ்டிகேஷன் பண்ண கிளம்பிட்டேன். சரி ஓகே, நான் உனக்கு கேக்குறேன். ஒருவேளை ஏதாவது இம்பார்ட்டன்ட் இடத்துக்கு அர்ஜென்ட்டா போய் சேரணும்னா என்ன பண்ணுவ? வழியில ஸ்டக் ஆகி நின்றோம்ல, ஏன்னா வண்டியில பெட்ரோல் இல்லையே. ஏய் இரு இரு இரு. நீ அங்க பாத்தியா? அக்ஷயோடைய மகளிர் குழு, ரித்திகா அண்ட் மேகா. பார்த்தா ஏதோ சண்டை போடுற மாதிரி இருக்கு. எதுக்கு? இது என்ன டைப் பைத்தியங்க? ஏன் அங்க பாரு அங்க பாரு அங்க பாரு. அவ கைய புடிச்சிருக்கா. அவளை கட்டாயப்படுத்தி எங்கே கூட்டிட்டு போக பாக்குறா. ருச்சிகா வீட்டுக்கு கூட்டிட்டு போகணும்னு நினைக்கிறேன். ஆமா, கட்டாயப்படுத்துறா. அவளுக்கு ஏதோ பேசணும்னு நினைக்கிறேன். அதோட ருச்சிகாக்கு அவகிட்ட பேசணும்னு விருப்பம் இல்ல. ஒரு நிமிஷம் இரு, விண்டோ திறந்தா ஏதாவது கேக்குதான்னு பாக்குறேன். எங்க எங்க எனக்கு உன்கிட்ட பேச இஷ்டமே இல்ல. என்ன புரிஞ்சுதா இல்லையா? நான் உன்கிட்ட பேசணும், நீ என்கிட்ட பேச வேண்டாம். ஏன் பயமா இருக்கா? தெரியணுமா? நீ தானே எங்க 2 பேத்துக்கும் நடுவுல வந்த. இன்னைக்கு உன்னாலதான் அக்ஷய் என்னோட லைஃப்ல இல்ல. நீ இப்படி சொன்னா கேட்க மாட்ட. என் கூட வா. ஓ ஐயோ, எனக்கு ஒரு விஷயம் புரியவே இல்ல. எதுக்கு இவங்க சண்டை போட்டுக்கறாங்க? இதுக்கு என்ன அர்த்தம்னு உனக்கு புரியுதா? என்னவா இருக்கும்? அப்படின்னா அவங்க 2 பேருக்கும் அவங்கள பத்தின ரகசியம் எது தெரிஞ்சிருக்கு. ஏதோ ஒரு உண்மை இருக்கு, அது யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு பாக்குறாங்க. அதனாலதான் சத்தமே இல்லாம 2 பேரும் ஃபைட் பண்றாங்க. எனக்கு என்னமோ ரொம்ப விசித்திரமான ஃபீலிங்கா இருக்கு இது. இங்க என்ன நடக்குதுன்னு எனக்கு ஒண்ணுமே புரியலையே. உனக்கே தெரியும்ல, பொண்ணுங்க ரொம்ப லவுடா சண்டை போடுவாங்க. ஆமா, பானிபட் போற மாதிரி இருக்கும். என்ன கிண்டல் பண்றியா? இவ்வளவு சீரியஸ் சிச்சுவேஷன்ல நான் உன்ன போய் கிண்டல் பண்ணுவேனா ஸ்ருதி? ஐயோ இருக்கட்டும் விடு. நான் என்ன சொல்ல வரேன்னா, பொண்ணுங்க சண்டை போட்டா அவங்க கேரி பண்ண மாட்டாங்க. அந்த சண்டையை யார் பார்த்தாலும் சரி, அந்த சண்டையை யாரு கேட்டாலும் சரி, எல்லாரும் என்ன நினைப்பாங்கன்னு யோசிக்கவே மாட்டாங்க. அத பத்தி கேரி பண்ண மாட்டாங்க. ஆனா இவங்க 2 பேரும் எப்படி சத்தமே இல்லாம சண்டை போட்டாங்க பாத்தியா? எனக்கு என்ன தோணுதுன்னா, கண்டிப்பா ஏதோ ஒரு பெரிய குழப்பம், ஏதோ பெரிய சீக்ரெட் அத மறைக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். நீ சொல்றது கரெக்ட் தான் ஸ்ருதி. வா, நாம அங்க போய் அவங்க சீக்ரெட்டை கண்டுபிடிக்கலாம். ஓகே. எஸ். இந்த கிருத்திகா இருக்காளே சுத்த பைத்தியம். யார்கிட்டயும் எதுவுமே சொல்ல வேண்டான்னு அவகிட்ட பல முறை சொன்ன. இருந்தாலும் எதுக்கு அவ சொன்னா? ஆக்சுவலி உன்னோட அம்மா வீட்டுக்கு வந்திருந்தாங்க. அம்மாவா? கருணா அத்தைக்கும் அவங்களுக்கும் பெரிய வாக்குவாதம் நடந்தது. அப்பதான் கிருத்திகா அவங்க கிட்ட எல்லா படியும் உண்மையிலேயே விழுதுன்னு அழுதா. அப்புறம் தான் உண்மை எல்லார்கிட்டையும் சொன்னா. ஸ்ருதி கிட்ட நான் சொல்லியே விட்டேன், அம்மா கூடவே இரு, அவங்கள அங்க போக விடாதான்னு சொன்னேன். தேவையில்லாத பிரச்சனை எல்லாம் வரும்னு நான் சொன்னேன். நான் இருக்கேன் பாரு, நான் ஸ்ருதியை நம்பிருக்கவே கூடாது. எனக்கு நல்லா தெரியும் அவளும் அங்க கூட வந்திருப்பா. அங்க ஸ்ருதி அங்க வரல, ஆன்ட்டி அங்க தனியா தான் வந்தாங்க. என்ன ஸ்ருதி வரலையா? அப்போ ஸ்ருதி மட்டும் எங்க போனா? இப்ப அவ என்ன பண்ணிட்டு இருக்கா? என்னமோ நீ எனக்கு ஒரு ஹெல்ப் பண்றியா? என்ன சொல்லு. நீ என்னோட அம்மா கிட்ட போய் எனக்காக ஒரு சின்ன பொய் சொல்றியா? அது அவங்க கிட்ட போய் நீ நான் நாளைக்கு இங்க இருந்து 100% வெளியே வந்துருவேன்னு சொல்லிடு. இல்ல என்னால அதெல்லாம் முடியாது. அவங்க கிட்ட என்னால பொய் சொல்ல முடியாது. ஐயோ, இந்த பொய் எனக்காக மட்டும் இல்ல, அம்மாவோட ஹெல்த்காகவும் தானே. ஏன்னா அவங்க இப்ப ரொம்பவே ஸ்ட்ரெஸ்ஸா இருக்காங்க. நான் வேற இப்ப ஜெயில இருக்கேனா, அப்புறம் அவங்களுக்கு தூக்கமே வராது. அதோட அவங்க இப்படி டென்ஷன் ஆகுறது நல்லது இல்ல. இல்ல பிரீதா, என்னால அதெல்லாம் முடியாது. என்னோட அம்மாவுக்கு உடம்பு முடியாம போயிடும்ல, அவங்களுக்காகவாச்சும் இதை பண்ணு. ஒரே ஒரு சின்ன போய் அதை கேட்டதும் அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடும். நாளைக்கு நான் வெளியே வந்துருவேன்னு தெரிஞ்சா ராத்திரி அவங்க நிம்மதியா தூங்குவாங்க. ப்ளீஸ். நான் சரளா ஆன்ட்டி கிட்ட போய் சொல்றேன். நீ உண்மையிலேயே நாளைக்கு ஜெயில இருந்து விடுதலை ஆவ. தேங்க்ஸ்.
ரீதா, மேகா, நான் மறுபடியும் சொல்றேன், போது விட்டு என்ன தனியா இருக்க விடு. எனக்கு நீ யாரு, எங்க இருந்து வர, எதுவும் தெரிஞ்சுக்க எனக்கு விருப்பம் இல்ல. தெரிஞ்ச வரைக்கும் போதும். இப்ப நீ மரியாதை இங்கிருந்து கிளம்பிரு. வெளியில போ. தெரிஞ்சுக்க விரும்பலையா? நீ தெரிஞ்சுக்கிட்டு தான் ஆகணும். எனக்கு மண்டை காஞ்சதுன்னு வச்சுக்கோ, நான் ரொம்ப மோசமானவளா ஆயிருவேன். எதையும் தெரிஞ்சுக்க விரும்பலையா? அக்ஷய் என்ன உயிரை விட மேல காதலிச்சான். தப்பா நினைச்சுக்காத மேகா. அவன் உன்னை ஃப்ளோட் தான் பண்ணிக்கிட்டு இருந்தான், உன்னை யூஸ் பண்ணிக்கிட்டு தான் இருந்தான். புரிஞ்சுதா? அவன் என் புருஷன், என் குழந்தையோட அப்பா, அவன் என் ஃபேமிலி. போதும், நிறுத்து. போதும். எதுக்கு போக மாட்டேங்கிற? என் வீட்டை விட்டு போயிரு. போ. என்ன தள்ளிவிடுறியா? என்னைய தள்ளிவிடுறியா? போடி. 5 வரைக்கும் எண்ணுவேன். 5 செகண்ட்ல நீ என் வீட்டை விட்டு போலன்னு வச்சுக்கோ, நான் உன்னை பத்தின உண்மையை எல்லார்கிட்டயும் சொல்லிடுவேன். சரியா? ஓ, வாய திறக்கணுங்கிற தைரியம் கூட வரக்கூடாது. உன்னோட ரகசியம் இருக்கே, அது எனக்கும் தெரியும். நான் கிளம்புறேன். ஆனா உன் மிரட்டலுக்கு பயந்துட்டுன்னு மட்டும் நினைக்காத. எனக்கு நிறைய வேலை இருக்கு. கெட் லாஸ்ட். போறேன். உனக்கு ஏதாவது புரிஞ்சுதா? இவங்க என்ன பேசிட்டு இருக்காங்க, எதை பத்தி பேசிட்டு இருக்காங்க? இவங்க 2 பேரும் போடுற சண்டையை பார்த்தா ஏதோ சஸ்பென்ஸ் இருக்க மாதிரி இருக்கு. இவங்க என்ன உண்மையை பத்தி பேசுறாங்கன்னு எனக்கு ஒண்ணுமே புரியலையே. அதோட ஒரு நிமிஷம், இவங்க 2 பேரும் அந்த உண்மையை ரிவீல் கூட பண்ணல. இவங்க 2 பேருக்கும் ஏதோ ஒண்ணு தெரிஞ்சிருக்கு, அது மத்தவங்களுக்கு தெரியக்கூடாதுன்னு பாக்குறாங்க. கரெக்ட். நீங்க 2 பேருக்கு இங்க வந்தீங்க? உங்களுக்கு என்கிட்ட இருந்து என்ன வேணும்? நாங்க உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். இங்க பாரு, நாங்க எல்லாத்தையும் கேட்டுட்டோம். நீ மேகா கிட்ட என்ன பேசிட்டு இருந்தன்னு தெரியும். நீ எந்த உண்மையை பத்தி பேசிட்டு இருந்தன்னு எனக்கு தெரியாது. ஒருவேளை அக்ஷய் பத்தி ஏதாவது தெரியுமா? என்ன தெரியுமா அதை சொல்ல ப்ளீஸ். ஒன்னும் இல்ல, நான் அதை பத்தி பேசவும் விரும்பல. ப்ளீஸ் என்ன சொல்லு. இங்க பாரு ருச்சிகா, நாங்க ஒன்னும் உன்னோட எதிரி இல்ல. நாங்க உன்னை இங்க காயப்படுத்துறதுக்காக வரல. நேகாவோட என்ன பேசினன்னு மட்டும் சொல்லு. எந்த உண்மையை பத்தி பேசுனீங்க? உண்மையை சொல்லு, நாங்க போயிடுறோம். எந்த உண்மையும் இல்ல, எந்த விஷயமும் இல்ல. நான் எதையும் மறைக்கல. நான் தான் உங்களை எங்க போக சொல்றேன். தேவையில்லாம போய் சொல்லாத. நீ மேகாவோட சண்டை போட்டத நாங்க எங்க காதால கேட்டோம். மேகாக்கு உன்னை பத்தி அப்படி என்ன விஷயம் தெரியும்? அதோட உனக்கு அவளை பத்தி என்ன உண்மை தெரியும்? அவளை பத்தின உண்மையை எல்லார்கிட்டயும் சொல்லிடுவேன் நீ சொன்ன விஷயத்தை என் காதால கேட்ட. நீ என்ன சொன்ன? ஏதோ உங்க 2 பேர் பத்தின விஷயம் உங்களுக்கு தெரியும். நீங்க எதை மறைக்கிறீங்கன்னு எனக்கு தெரியணும். சொல்லு ப்ளீஸ். இப்படி சொன்னா கேட்க மாட்டீங்கல்ல? சரி, இருங்க. ருச்சிகா, ஹலோ, போலீஸ் ஸ்டேஷன். சில பேர் வலுக்கட்டாயமா என் வீட்டுக்கு வந்து என்ன தொல்லை பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் ப்ளீஸ் பிளாக் சி சேம்பர் ரெஸ்ட்க்கு வந்துருங்க. தேங்க்யூ. இங்க பாரு, நான் போலீஸ்க்கு போன் பண்ணிட்டேன். அவங்க எப்ப வேணாலும் எந்த நிமிஷம் வேணாலும் இங்க வரலாம். ஒருவேளை உங்களுக்கு இந்த போலீஸ் பிரச்சனை எல்லாம் வேண்டாம்னு நினைச்சீங்கன்னா இப்பவே என் வீட்டை விட்டு போயிடுங்க. ஜஸ்ட் லீவ். நாங்க போறோம் ருச்சிகா, ஆனா உண்மையை சொல்லு ப்ளீஸ். நாங்க போயிடுறோம். பாரு, இனிமே நீ மறைச்சு எந்த பிரயோஜனமும் இல்ல. நாங்க ஆல்ரெடி நீ பேசினதை கேட்டுட்டோம். நீ என்ன நினைச்ச? ஒருவேளை போலீஸ் இங்க வந்தா நாங்க 2 பேர் மட்டுமா மாட்டுவோம்? நீயும் போலீஸ் கிட்ட சிக்குவ, உன்னையும் போலீஸ் கூட்டிட்டு போவாங்க. பா, என் வீட்டுக்கு வந்து என்னைய மிரட்டுறீங்களா? யூ நோ வாட், ஜஸ்ட் வெயிட். இன்னும் கொஞ்ச நேரத்துல போலீஸ் வந்துரும். அதுக்கப்புறம் எனக்கு உங்க 2 பேரோட தொல்லையும் இருக்காது. ஜஸ்ட் வெயிட் அண்ட் வாட்ச். நீ என்ன நினைச்ச? நீ பாட்டுக்கு சும்மா போலீஸ்க்கு போன் பண்ணா நாங்க பயந்துருவோமா? ஒருவேளை நீ போலீஸ்க்கு போன் பண்ணலன்னு தோணுது. நீ ஆக்சுவலா டிராமா போடுற. எங்களை பயமுறுத்த முயற்சி பண்ணிருக்க. அதோட எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் போலீஸ் பேரை சொன்னதுமே உன்னுடைய முகம் வெளுத்து போச்சு.
உன்கிட்ட இருந்து உண்மையை தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறோம். என்ன நடந்துச்சுன்னு சொல்லு. உண்மையை சொல்லிடு. உனக்கு என்ன ப்ராப்ளம்? சொல்லியா ப்ளீஸ். அட பிரீதா, நான் கிருத்திகா கிட்ட சாரி சொன்னேன். உன்கிட்ட நான் ரொம்ப தப்பா நடந்துக்கிட்டேன்ல, உன்னை ரொம்பவே கஷ்டப்படுத்தியிருக்கேன். கொஞ்சம் கூட மரியாதையே இல்லாம உன்கிட்ட பேசினேன். நான் கிருத்திகா கிட்ட சாரி சொன்னேன். ஆனா கிருத்திகா என்கிட்ட உண்மைய பத்தி எனக்கு தெரியாததால தான் அப்படி நான் பிஹேவ் பண்ணேன்னு சொன்னான். அவ சொன்னது 100க்கு 100 உண்மை பிரீதா. ஒருவேளை எனக்கு மட்டும் உண்மை தெரிஞ்சிருந்தா நான் கண்டிப்பா உன்னை பார்க்க வர இவ்ளோ லேட் பண்ணிருக்க மாட்டேன். முன்னாடியே நான் வந்திருப்பேன். நான் உன் விஷயத்துல ரொம்பவே தப்பு பண்ணிட்டேன் பிரீதா. வீட்ல எல்லாருமே உனக்கு உதவி செய்யணும்னு நினைச்சாங்க. ஆனா நான் தான் தடுத்து வச்சிருந்தேன். உதவி செய்யறத கூட விடு, உன்னை யாருமே இங்க வந்து பார்க்க கூடாதுன்னு சொன்னேன். உன் ஃபேமிலியில இருக்கிற யாராலையும் உனக்கு உதவி செய்ய முடியாதுன்னு எனக்கு தெரிஞ்சோ நான் அப்படி சொன்னேன். ஐ மீன் டு சே, ஜென்ஸ் யாருமே இல்ல. கரண் உன் மேல கோவமா இருந்தான். நான் கரண்க்கும் புரிய வைக்க முயற்சி பண்ணவே இல்ல. நான் எல்லா தடவையும் உன் விஷயத்துல ரொம்பவே ரூடா பிஹேவ் பண்ணிருக்கேன். எவ்வளவோ உன்னை கஷ்டப்படுத்திருக்கேன். ஆனா நீ என்னோட மகளுக்காக இவ்ளோ பெரிய விஷயத்த பண்ணிருக்க. அவளை காப்பாத்துறதுக்காக இவ்ளோ பெரிய ரிஸ்க் எடுத்திருக்க. இன்னைக்கு என்னோட மகளாலதான் நீ இங்க இருக்க. நான் உன் விஷயத்துல இப்படி பண்ணிருக்கவே கூடாது பிரீதா. நீ எங்களுக்கு எவ்வளவோ உதவி செஞ்சிருக்க. சாரி ப்ளீஸ், நீங்க இப்படி எல்லாம் சொல்லாதீங்க. ஹனி, ஐம் சாரி டு. நான் உங்களுக்கு கொடுத்த ப்ராமிஸை உடைச்சிட்டேன். நீங்க என்கிட்ட சொன்னீங்கல்ல, இந்த சீக்ரெட்டை யாருக்கிட்டே சொல்ல வேண்டாம்னு சொன்னீங்க. உங்க நிலைமையை என்னால பார்க்க முடியல. அதான் எல்லார்கிட்டயும் உண்மையை சொல்லிட்டேன். அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. ஆனா கரண் என் கூட தானே இருந்தா. என் கண்ணு முன்னாடி இல்லாம இருக்கலாம், ஆனா என் கூடவே தான் இருந்தா. என்னை பத்தி ரொம்பவே கவலைப்பட்டான். அவனால முடிஞ்ச உதவியை அவன் பண்ணான். அதுவும் இல்லாம உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா, மகேஷ் அப்பாவும் என்னை பார்க்க வந்தாரு. அப்புறம் அவருக்கு நிறைய விஷயங்கள் ஞாபகம் இல்லாம இருந்தாலும் அவருக்கு ஒண்ணு ஞாபகம் இருக்கு. நான் அவரோட பொண்ணு தானே ஞாபகம் இருக்கு. அதுவும் இல்லாம அவர் என்கிட்ட இன்னொன்னு சொன்னாரு. அவர் எனக்காக துணையா இருக்காராம். உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா, அவரோட இந்த பேச்சை கேட்டதுக்கு அப்புறம் தான் எனக்கு ரொம்ப நிம்மதியா இருந்துச்சு. எனக்கு ஒரு குடும்பம் மட்டும் இல்ல, என்னோட 2 குடும்பமும் எனக்கு துணையா இருக்கு. சோ ப்ளீஸ் நீங்க என்கிட்ட சாரி சொல்லாதீங்க. இதுல உங்க தப்பு எதுவுமே இல்ல. அதுக்கப்புறம் இந்த குடும்பத்துடைய மானத்தை காப்பாத்துறதோ இல்ல அவமானப்படாம இருக்கிறதோ கருணா ஆண்டி, நானும் இந்த குடும்பத்துல ஒருத்தி தானே. இதெல்லாம் என்னோட கடமை தானே. ஒருவேளை நீங்க என் இடத்துல இருந்தாலும் நீங்களும் இப்படிதான் பண்ணுவீங்க. சோ ப்ளீஸ் நீங்க என்கிட்ட தேங்க்ஸும் சொல்ல வேணாம், சாரியும் சொல்ல வேணாம். எனக்கு என்னோட குடும்பத்தை பத்தி நல்லாவே தெரியும். எல்லாரோடைய புரிஞ்சுக்கிறது, கோவப்படுறது, ஆத்திரப்படுற விதம் வேணா தனியா இருக்கலாம். ஆனா எல்லாருமே ரொம்ப ஒத்துமையா நல்ல மனசு. எல்லாரோட மனசுலயும் அன்பு மட்டும்தான் இருக்கு. இன்னைக்குதான் உனக்கு எங்க மேல எவ்ளோ அக்கறை இருக்குன்றது எனக்கு புரிஞ்சிருக்கு. நீ எங்க எல்லாரையும் பத்தி எவ்ளோ யோசிக்கிற. எப்ப கிருத்திகாக்கு ஒரு உதவி தேவைப்பட்டுச்சோ அப்ப நீ அவ பக்கத்திலேயே துணையா இருந்திருக்க. அவளுக்கு நீ உதவி செஞ்சிருக்க. என் மகளோட மரியாதைய காப்பாத்திருக்க. ஒருவேளை நீ இல்லைன்னா என்னோட மகளுக்கு என்ன ஆகிருக்கோன்னே தெரியல. நீ இவளுக்காக நிறைய பண்ணிருக்க பிரீதா. கிருத்திகாவாலதான் நீ இந்த நிலைமையில இருக்க. ஐம் ரியலி சாரி பிரீதா. கருணாண்டி ப்ளீஸ், நான் தான் சொல்றேன்ல, நீங்க என்கிட்ட சாரி சொல்லாதீங்க. அதுவும் இல்லாம நான் ஒன்னும் இங்க ரொம்ப நேரம்லாம் இருக்க போறது இல்ல. அதோ கரண் இருக்கால, அவ ஏதாவது பண்ணி என்னை சீக்கிரமாவே இங்க இருந்து வெளியே கூட்டிட்டு வந்துருவான்.